சுட 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 ஆகுது. சாலட் எடுத்தீங்களாடா? யானு கேட்டீங்கன்னா என் மூத்தவனு கேட்டீங்க பிறந்த நாள். God bless you. The birthday boy is here. Hi. Almost ஆயிடுச்சு. தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நிலைமை. தோட்டத்துக்கு வந்தாலே அடிப்படையான நாள். எல்லா குருவிகள் பறவைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம் கேட்டிங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் தான் வந்திருக்கோம். அன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே வந்திருக்கணும். எல்லோரும் இருந்து மேக்கப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா என் மூத்தவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். நம்ம அகஸ்டின் குட்டிக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கி கேட்டிங்களா? ஸோ அவனோடது 19வது பிறந்த நாள் இன்றைக்கி. காலையிலே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். மாஸ்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ சர்ச்சுக்கு போய் மாஸ்லாம் பார்த்து நல்ல ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டில் வந்து என்னடா பிரியாணி என்னன்னா இவர் உடனே எங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் என்னது பார்பிக்யூ போடுங்க, பார்பிக்யூ போடுங்க. பார்பிக்யூ பாய், ஒரு பார்பிக்யூ பாய். யாருக்கு பிறந்த நாள்னாலும் அது வந்து ஆண்டன் என்ன சொல்கிறான்னா அதுபடி தான் வீட்டில் நடக்கும். ஆமாம், அப்படியே இழுத்துருவாங்க, இழுத்துருவான் அந்த காந்த பயலாக அந்த ஆண்டன் கூடியா ஆண்டுக்குட்டி காந்தம் இங்கே வா. பாவம் அவரை பார்த்து எல்லாரும் வந்து சில ஆட்கள்லாம் வந்து வயிறுங்க யாரை பார்த்து? ஆண்டனை பார்த்து. ஒரு சிலர் அந்த பையனுக்கு என்ன பேசினா என்ன அப்படின்னு. சின்ன பையன் பாவம். உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். அவனுக்கு பேசும் போல ஐஸ்கிரீம் வேணும், இது வேணும் தான் பேசுவான். தேவையானதுக்கு கரெக்டாக பேசுவான். நாளைக்கு பேங்க் ஹாலிடே, மண்டே ஃபுல்லு வந்து இங்கே மழையாக நாளைக்கு எங்கள் ஊரில் சேலடுக்கு வெட்டிகிட்டு இருக்கேன் கேட்டிங்களா? இங்கே சேலடுக்கு நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஐட்டத்தை பாருங்கள், சிரிக்காங்க. மூட்டை கட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஈஸி, இதை கொண்டு அப்படியே கொண்டு வச்சிடலாம் கேட்டிங்களா? ஸோ 19வது வயதை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அகஸ்டின் அவர்களை, செல்வகுமாரன் அகஸ்டின் அவர்களை எல்லோரும் வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஃப்ரூட் எதுக்கு தெரியுமா? இது வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல சூப்பரான அடிப்படையான என்னது சேலடா இல்லை ஃப்ரூட் வச்சு எங்கே சேலட். இவருக்கு ஒன்று சொன்னால் ஒன்று வயல் வராது. இது டெசர்ட். இந்த க்ரீக் யோகட்டும் இந்த ஃப்ரோசன் பெர்ரிஸும் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்க. ஆக்சுவலி இது மார்னிங் எடே குளிர் லேசா. ஆக்சுவலி இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடியதாக்க நான் சொல்லக்கூடிய இந்த ஐட்டம். பட் இது எப்போ வேணாலும் சாப்பிடுவோம். ஓகே, சூப்பராக இருக்கும். என்ன தீ எப்படி இருக்குது? தீ எரிஞ்சாப்புலே இல்லை. எனக்கு இன்னைக்கு நீ ராத்திரி ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பார்பிக்யூ ஓரளவு ஆகிட்டு இருக்கு. ஓரளவு ஆயிடுச்சுது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் குளிர் காய்ச்சிக்கோ. குளிர் காய்ச்சிக்கலாமா? ஆண்டா வாடா, கொஞ்சம் குளிர் காய்ச்சிக்கோ. ஆண்டா வா, டான்ஸ் ஆடலாண்டா வா. வாடா. இது கொஞ்சம் இதானது அப்படியே நகர்த்தி வச்சுக்கணும் இந்த இதெல்லாம். ஆண்டா வா, இங்கே வா கம். அது என்ன ஆகுது? பட்டாம்பூச்சியா? பட்டர்ஃப்ளை பாடு. இங்கே வா கையை கொடு. நான் வைக்கப்படுறேன் நல்ல பிள்ளை. நல்ல கண்ணுன்றுச்சு. இது இன்னும் நிறைய ஆகணும்ல. இதுவும் எல்லா குடியும் வந்துருச்சுப்பா. எல்லா குடியும் ஓடி வந்துருச்சுது. சாலடு. ஓ மை குட்னஸ். நம்ம ஊர் வெள்ளரிக்காய் அது சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளரிக்காய். பரவாயில்ல. எதுடா வைக்கணும்ட்டு பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஐயா பாரு. அவன் இந்த லேம்பு பர்கர் கடைசியில் வச்சுக்கலாம்ல? பர்கர் கடைசி வைக்கலாம் அப்படி தானடா? ஃபஸ்ட்டு குக் பண்ண டைம் ஆகக்கூடியதை ஃபஸ்ட்டு வைக்கலாம். நம்ம லேம்பு கொஞ்சம் இதுக்கு டைம் ஆகும்ல. ஓகே, ஸ்பூன் வேணுமா? ஸ்பூன் வச்சுக்கோ.
சூப்பராக இருக்குது பாருங்க. கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் நடுவில் வச்சு விட்றேன், அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக வேகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்த பிறகு சைடில் வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ மை குட்னஸ், கையால் எனக்கு. அடுத்து என்ன? அடுத்தது வந்து அது கொஞ்சம் ஆகட்டா கூட சிக்கன் வைக்கலாம். இது என்னது இது? ஆளுகள் வந்துருச்சா? சிக்கன் விங்ஸ். இது மேரினேட் பண்ணாமலே வாங்கி நம்ம வீட்டில் மேரினேட் பண்ணி இது பண்ணலாம். பட் இது கடையில் மேரினேட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லோரும் யூகே மக்களே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஓடி வந்துருங்க வெளியே. கேட்டிங்களா? வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் அடிக்கும், பஸ் அடிக்கும், காசு அடிக்கின்ட்டே இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு தான், லைஃபே ஸ்ட்ரெஸ் தான். ஆகிக்கிட்டு இது கொஞ்சம் தள்ளி போடு, ஒட்டிகிட்டு இருக்கு போடு. ஹேய், கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இல்லைன்னா எல்லாம் கரிஞ்சிரும். ஆமாம், பார்க்கறதுக்கு சொல்லாம போல தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக உங்க வர அதுக்குள்ளே எப்படி வந்து டக்குன்னு வந்துடும். அதுக்குள்ள அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போடணும். கெர் அப்புறம் கரிஞ்சிரும். லைட்டாக கரிஞ்சு தான் இருக்கணும். இதான் பார்பிக்யூன்னு பேர் அதுக்கு. கேட்டிங்களா? இந்த ஆண்டுப்பா இதை உள்ளே போட்டுப்பா. தியா எப்படி இருக்குன்னு தியா, இதெல்லாம் மாற்றி போடு. அது மாற்றி போட்டு சிக்கன் அண்ணனை வர சொல்லு போய். ஓகே, ஆயிடுச்சு பேர். வெயிட் மினிட் உள்ள வந்திருக்காதுடா, அதான் லைட்டாக பேர்ன் வெளியில் ஆகும். தி பர்த்டே பாய் இஸ் ஹியர். ஹலோ ஜலு. ஹாய் ஹாய். என்னடா கரிஞ்சிருச்சு அகஸ்டின்? இந்த அகஸ்டின் யூ ஹாவ் டு குக் ஃபார் அஸ். ஐயோ ஆமாடா, கொஞ்சம் கரிஞ்சாங்க. டேஸ்ட் கூட உங்களுக்கு பரவாயில்ல, பயங்கர ஸ்பீடாக வேலை நடக்குது. அப்பா என்ன ஹீட்டு. இப்படியா இருக்கு? எந்திருக்கா? சிக்கன் வெந்திருக்குமா? வந்திருக்காது. சிக்கன் மிடில் கூட போடலாம். அடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அடிப்படையாக இருக்குது. பாபிக்குன்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம கரியாமலாம் இருக்கும், கரிஞ்சா தான் டேஸ்ட்டு. அது எல்லாத்தையுமே போட போகிறேன். ஆமாம், சாப்பிட்ருவாங்களா? அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. இப்போ 2 நாளே எல்லாம் போயிடுச்சு. பாரு என்னடா எப்படா இருக்கு அஸ்டின்? நமக்கு கிடைக்காது போல இருக்கு. நமக்கு கிடைக்காது, ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. ஸ்பீடாக போகும் இதெல்லாம். ஆனால் உண்மையிலே நல்ல மேரினேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டேஸ்ட் பாப்பா. நல்லா வந்துருக்குது. பெஸ்ட் ஒன்று ஆண்டா. செம்ம டேஸ்ட்டில். ஓ பயங்கர சூப்பர் டேஸ்ட். இல்லை வேறு என்னெல்லாம் போடுவேன்? பொட்டி எல்லாம் கேக் வெட்டணும். யாரும் கேக் வெட்டதுக்கு ரெடி இல்லை. கேக் பண்ண வெட்டலாம் இல்லைடா. இன்சைட்லாம் எனக்கு இப்போ இன்சைடு அவுட் சைடு தான். ஆல் அவுட் சைடு. ஓகேம்மா. சிக்கன் எடுத்துக்கடா. ஸ்கியூவஸ் அந்த வெஜிடபிள்ஸை வச்சு இது பண்ணி சாப்பிட்றதுக்கு உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வரேன். இதில் லைட்டாக ஏதாவது சேர்த்துக்கலாமா? உப்பு, நாரங்காய் வெள்ளம். എൻ്റെ പൊന്നെ ഇതാ നാരങ്ങ വെള്ളം. உப்பும் குச்சியும். ஒரே ஆடம்பரமாக தான் இருக்குது. ஆடம்பரம் இல்லை, சொல்லிக்க வேண்டியதுதான். நமக்கு பாபிக்கு போட்டாவே ஒரு ஜாலி ஆடம்பரம். ஓ லெமன் ஊற்றிக்குவியா? அண்ட் சால்ட்டு. ஓகே.
அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ரைட்டிங்களா. இதெல்லாம் வந்து இந்த பார்பிக்யூலாம் ரொம்ப எடுத்து வச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி கையில் கிடைக்கிறத தூக்கி டேபிளில் போட்டு அப்படி பண்ணணும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா, அடிப்பொழி. ஏ மக்கால்ஸ் இங்கே பாரு, இதெல்லாம் கறிய போகுது. குளிர்னு சொன்ன இப்போ நல்லா வார்ம் ஆயிடுச்சு, நல்ல வார்ம் ஆயிடுச்சு. பார்பிக்யூக்கு இதுதான் பெஸ்ட் வெதர் ரைட்டிங்களா. ரொம்ப சூடுலேயும் பார்பிக்யூ போடக்கூடாது. கேக் வெட்டிடுமாடா இது கூட? கேக் வெட்டிடலாமா? ஆமாம், கேக் வெட்டிடலாமா? ஓகே அது ஏண்டா. ஆமாம், என்னென்னு கேட்டிங்கன்னா அகஸ்டின் வந்து எல்லாருக்கும் தெரியும், இப்போ யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. என்ன கடவுளுடைய புண்ணியத்தினால, இட்ஸ் ஆல் பை காட்ஸ் கிரேஸ். என்ன நம்மளுடைய இது எதுவுமே கிடையாது. அவன் அதாவது லைஃப் எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள். அவன் நினச்ச கோர்ஸும் கிடையாது இது. அவன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த கோர்ஸும் கிடையாது. அவன் லைஃப்பில் நினச்சி பார்க்காத ஒரு கோர்ஸில் அவன் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறான். எல்லாம் காட்ஸ் கிரேஸ். அது மட்டும் இல்லை, அவன் லண்டனில் படிப்பான்னு நினச்சே பார்க்கல. லண்டனில் நாங்கள் படிப்பான்னு நினச்சே பார்க்கல. நாங்கள் அவுட் சைடு யூனிவர்சிட்டிஸில் தான் நினச்சோம். பட் லண்டனில் அவன் படிப்பான்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. ஸோ எல்லாம் காட்ஸ் கிரேஸ் கேட்டிங்களா. அப்போ எங்கடா போகிறேன்? ஓடியா, என்னது இது? ஓ ஐயோ, அந்த எண்ணெய் பொய் சும்மா சுட ஆகுது. இது எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, அங்கே போயிட்டே இருக்கு. அண்ணனுக்கு பிறந்தனாலேயே ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமான லைஃப். இந்த ஊரை பொறுத்தவரையில் எனக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் லாவிஷாக இருக்கலாம். பட் இந்த ஊரை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமான லைஃப். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லோன் கொடுப்பாங்க. அந்த லோனுக்குள்ளே அவங்க வாழ்க்கையை நடத்தணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அகஸ்டினை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வந்து காலேஜில் இதெல்லாம் யூனிவர்சிட்டியில் சேர போகிறான். ஏ லெவல் ரிசல்ட் வந்து நல்ல மார்க்கு, நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல கோர்ஸ் எல்லாம் கிடச்சாச்சு. இது கிடச்ச உடனே நாங்கள் வந்து ஓகே, நான் சொல்லுவேன், அப்பா உனக்கு வந்து நான் வந்து அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு நோட் பேடு, அதாவது லேப்டாப் இல்லையா, நோட் பேடு வாங்கிக்கோ, வந்து உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு அவங்களே எழுதிக்கலாம் அதில், நோட்டில் எழுதுற அப்படி. ஆமாம், எல்லாருக்கும் தெரியும் நோட் பேடுங்கிறது. ஓகே, ஸோ அதிலே வந்து எழுதிக்கலாம். பழைய காலத்துலலாம் தெரியும். அப்படியா, சரி, ஓகே. ஸோ அது வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அது அவங்களுக்கு காலேஜில் வந்து யூனிவர்சிட்டியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னோடனே, ஓகே நான் உனக்கு வந்து அம்மா இதை கிஃப்டாக உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே பையன், நான் அகஸ்டினை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், பயங்கரமாக ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆள் இவ. அப்படி பயங்கரமாக ஒரு நைட்டு ஒன் டே நைட்டு எல்லாம் உட்காந்து அவன் வந்து ரிசர்ச் பண்ணி கடைசியில் வந்து ஒரு நோட் பேடு கொண்டு காமிச்சா. அது வந்து நியர்லி எவ்வளோ இருந்துச்சு? 3500 ஒரு 3500 பவுண்ட் அது இருந்துச்சு கேட்டிங்களா. ஸோ 3500 பவுண்டுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் 4 லட்சத்துக்கிட்ட வரும். இதை பார்த்தோன்னே ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே அவன். ஸோ இது இந்த அளவுக்கு லக்ஸரியான லேப்டாப்பு வாங்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்ட்டு, ஓகே நான் சொன்னேன், உனக்கு வந்து இது யூனிவர்சிட்டியிலேருந்து உனக்கு ஃபண்டெல்லாம் வந்திருக்குல்லப்பா, அந்த ஃபண்டை போட்டு நீ வாங்கு முதல்ல. அப்புறம் அம்மா வந்து உனக்கு அப்புறம் வந்து மாதமோ இல்லைன்னா வந்து கொஞ்ச நாள் உனக்கு அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னோன்னா அப்படி கேட்டான்னா ஓகே மம்மின்னு சொல்லிக்கிட்டு ஓகே நம்ம நாளைக்கு வாங்கலாம், இன்றைக்கி நீ படுத்து தூங்கு, நைட்டு வந்து சொல்கிறான். ஓகே நான் இன்றைக்கி படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னோன்னே நான் அடுத்த நாள் காலையில் வந்து ஓடி வரான், அந்த லேப்டாப் வாங்காதீங்க, நான் இன்னொரு லேப்டாப். இல்லை, நீ கதையை மறந்துட்ட. அடுத்த நாள் இல்லை, 3 நாள் ஆராய்ச்சி பண்ணோம். வந்து ஒரு என்னென்னலாம் லேப்டாப் இது அந்த நோட் புக்ஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அத்தனை ரிவ்யூ, அத்தனை லேப்டாப்லாம் கரைச்சி குடிச்சு, ஏற்கனவே வந்து ஃபுல்லாக கரைச்சி குடிச்சவன் தான். பட் இன்னொரு தடவை போய் அவன் வந்து கரைச்சி குடித்தான். ஏன் தெரியுமா, நான் அவனுடைய காசில் நீ வாங்கு அப்படின்னு சொன்னேன்ல, அவன் இதே மாதிரி அவன் அந்த 3.5 லட்சத்துக்கு பார்த்துருந்தான் இல்லையா அந்த லேப்டாப்பு, அதே மாதிரி ஆனால் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய லேப்டாப் எது இருக்குது அப்படின்னு சொல்லி அதே பேரலாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மோரார்லெஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் உள்ளது, ஆனால் விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கக்கூடியது பார்த்துருக்குறான் பையன். 3 நாள் பார்த்து 3 நாள் கழிச்சு எங்ககிட்ட வந்து சொல்கிறான், தான் இதை வாங்குகிறேன் அப்படின்னு. பார்த்தா அது வெறும் 900 பவுண்டு, அதாவது 1 லட்சத்துக்கும் கம்மி கேட்டிங்களா. 3.5 லட்சத்துக்கு பட்ஜெட்டு போட்டது 1 லட்சத்துக்கும் கம்மி. ஸோ எப்போவுமே எனக்கு இதுலேருந்து நான் என்ன படிச்சுக்கிட்டேன்னா, பிள்ளைங்க ஒரு காரியத்தை வந்து ரொம்ப இவன் என்கிட்ட கேட்கல, பட் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக கேட்குறாங்கன்னா உன்னுடைய, அதாவது ஒரு 18 வயசு முடிஞ்சால் அவங்கள வந்து அவங்களுடைய பாட்டுக்கு விட்டுறணும். உன்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்குன்னு சொன்னால் அவங்க வந்து அழகாக அவங்க வந்து படிச்சுக்குவாங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம்
ச்சே இந்த பையன் நல்ல மார்க்கெல்லாம் எடுத்திருக்கான், நல்லாலாம் படிக்கிறான், இவனுக்கு ஒரு லேப்டாப் கூட நம்ம வாங்கி கொடுக்க இப்படி சொல்லிட்டோமேன்னு நான் அப்போ நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் நினச்சேன் அதான் நம்ம கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்டாக இருக்கும். அவனுக்கு கொடுத்த அட்வைஸு, உன்னுடைய காசில் நீ வாங்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஏன்னா அவனுக்கு அந்த ஃபைனான்ஸ்னால் என்னங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு இதில். ஓகே, இப்போ அதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. எப்போவுமே பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பினை வந்து அவங்கள போக்கில் விட்டுட்டு அவங்க காசு செலவழிக்க சொன்னால் அப்படின்னு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. இது இல்லைன்னா நம்ம வந்து என் பிள்ளைக்கு பைக் தேவை இன்னும் உடனே பைக்கை வாங்கி கொடுக்குறது, தாலியை விற்றுனாலும் பைக்கை வாங்கி கொடுக்குறது. இது அடுத்தது என்னது, ஃபோனு, ஐஃபோனு அப்படின்னு. நம்ம பிள்ளை தான் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். பட் இருந்தாலும் சில இந்த லக்ஸுரிஸ் திங்ஸுக்கெல்லாம் வந்து அவங்கள நம்ம செலவு பண்ண சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சு போகும் அதனுடைய இது என்னென்னு. ஓகே, ஆயிடுச்சா? சிக்கன் எப்படி இருக்குது? சிக்கன் சூப்பராக இருக்கும். நான் நினச்சேன் நம்ம அகஸ்டின் மட்டும்தான் இப்படி ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து என் கொலீக்ஸ்க்கு பிள்ளைங்கள்லாம் இவனுடைய சேம் ஏஜ் தான், இப்போ தான் யூனிவர்சிட்டி போயிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இது பண்ணி பார்த்தா அவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப இந்த நாட்டை பொறுத்தவரை ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் லோன் உண்டு. அந்த லோனுக்குள்ளே அவங்களுடைய செலவுகளை வந்து சுருக்கிக்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த லோன் இவங்க தானே திரும்ப கட்டணும், நம்ம கட்டாண்டாம்ல. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு இது வந்துடும். ஸோ எனக்கு இந்த நாட்டில் அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் லோனுன்னு சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அந்த ஃபைனான்ஸை ரொம்ப டேக் கேர் பண்ணுறாங்க. இந்த நம்ம அகஸ்டின் குட்டி அவன் போய் வெளியே சாப்பிடவே மாட்டான், வதன்னு வருவான் சாயங்காலம் வீட்டுக்கு. இல்லை, கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அதான் சொல்லுங்க, தனி கார்டு தனி காசுலாம் வந்தது, போய் அடிக்கிறது, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பெரிய பெரிய மீன்கள் அதெல்லாம் போனான் பல ஒஸ்டாண்டுகளை. அப்புறம் கொஞ்ச நாள் இல்லை, அப்புறம் நாங்கள் சொன்னோம் மந்த் எண்ட் வந்தோடனே, அப்பா உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீயே போய் எவ்வளோ செலவழிச்சிருக்க, எவ்வளோ இருக்குன்னு பாருன்னு. அவன் மாதத்துல 250 பவுண்டோ என்னவோ செலவழிச்சிட்டான். கேட்டிங்களா? பிள்ளைக்கு தெரியல, நான் சொல்லலை இதுக்கு தான் நீ செலவழிக்கணும், அதுக்கு தான் செலவழிக்கக்கூடாதுன்னு. அதுக்கு பிறகு அவன் வந்து போய் பார்த்துட்டு வந்து 250ன்னு சொன்னான். பண்ணோன்னே நான் சொன்னேன், தட் இஸ் ஒரு ஆளுக்கு டூ மச், நீ எதுக்கு நிறைய செலவழிச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாருன்னு போட்டால், ஃபுல்லாக ஃபுட்டுனாலும் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் கழிச்சு எடு. இல்லை நம்ம தேவைக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட வேண்டியதான். ஆனால் அதுவே வந்து லக்ஸரியாக டெய்லி ஃபுட்டு சாப்பிடும்போது இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, டெய்லி இப்போ சாண்ட்விட்சுகளை தூக்கிட்டு போகிறது, வீட்டிலேருந்து ப்ரெட்டே கொண்டு போகிறது, இல்லை ஒன்றுமே கொண்டு போகலைன்னா வததான் நின்றுக்கிட்டு 2 பழத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவான். ஸோ ஏன்னா அவங்களுடைய ஃபைனான்ஸை அவங்களே மேனேஜ் பண்ணுறதுனால. ஸோ எல்லாருக்குமே எனக்கு வந்து இந்த சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களுடைய ஃபைனான்ஸை அவங்களே மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குது பாடத்தை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? ஆமாம், நான் ஒன்றா எங்கேயாச்சும் ஹாலிடே போனோன்னா கார்டெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்தேன். அவனுடைய பேங்க் கார்டு எதுவுமே கொண்டு வர மாட்டான். சூப்பராக பாருங்க, அடிப்படை. பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது பாருங்க. அதில் உள்ள எண்ணெய் அகஸ்டின் வாங்கடா, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. வெஸ்டர்ன் லுக் அப்படி இருக்கு. ஜாலியாக இருக்கு. ஜாலி இல்லை பார்த்து அதாச்சா ஆயிருக்கும். பயங்கர தீவிரமாக இருக்குது. ஸோ ஊரில் எல்லாம் பயங்கர சூடுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சூடு டைமில், ஹீட் வேவ்ஸ் டைமில் 11 o'clock to 4 o'clock, 11லேருந்து 4 மணி வரை கண்டிப்பாக யாரும் வெளியில் போகக்கூடாது. உங்களுக்கு முடிஞ்சுனா கண்டிப்பாங்கிறது நிறைய பேர் வெளியில் வேலை பார்க்குறவங்க இருப்பீங்க. எப்போவுமே வெளியில் போகும்போது தலையில் தொப்பி போட்டுட்டு நடங்க. இந்த ஊர்லெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க கொஞ்சம் லேசாக இது வந்தாலே தலையில் தொப்பி போடலைன்னா சார்லாம் ரொம்ப இங்கே வந்து இது கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, தலையில் தொப்பி போடணும், தண்ணி எப்பவும் குடிக்கணும். தண்ணியை விட மிகச்சிறந்த இது வந்து நம்ம ஹைட்ரேஷனுக்கு வேறு எதுவும் கிடையாது. கேட்டிங்களா?
வயசானவங்கெல்லாம் வெளியிலே இறங்காதீங்க, வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க. எடு 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 சாப்பிடு. இல்லை, இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டால் ஆளுகள் நினைப்பாங்க ஏற்கனவே நான் கஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஃபைனான்ஸை சொல்லிக் கொடுக்க வேண்டியது தள்ளையாகிய அம்மாவாடு என்னுடைய பொறுப்பு, கேட்டிங்களா? அப்புறம் நாளைக்கு அந்த பிள்ளை வந்து எங்கள் அம்மையும் எங்கள் அப்பாவும் இதெல்லாம் சொல்லி தந்துருந்தாங்கன்னா நான் இப்போ லைஃப்பில் கஷ்டப்பட மாட்டேனேன்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம எதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தோமோ, ஆமாம், படிக்காதனால இதெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்கள பண்ணுறது அது அவங்களுடையது. அப்போ நமக்கு பின்னால் நம்மகிட்ட வந்து சொல்ல மாட்டாங்கல்ல, ஏன் நீ எனக்கு சொல்லி தரலன்னு. என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் கேட்டிருந்தேன்னா இப்படி ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி தரலன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இது பர்கர் ஆயிடுச்சா? இருக்கும்ல. அதில் வெஜிடபிள் வைக்கணும்னா வச்சுக்கோ. பர்கரில் வேணுமாடா? எதுவும் சாப்பிட மாட்டானுங்க. ஆஹா, ஹூ வாண்ட்ஸ் திஸ் பர்கர்? சாஸ் வேணால் ஊற்றிக்கோங்க. ஓகே ஓகே, பிளேட் எடு. எப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. பர்கர், லுக் அட் தி பர்கர். பாருங்க மக்களே, பர்கரை பாருங்க மக்களே. லுக் அட் தி சீஸ் பர்கர், half pounder. வாவ். அது அந்த அந்த இதை எடுத்துட்டு வா. சாஸ் போட்டுக்கோ. ஓ மை குட்னஸ். அங்க பாருங்க ஒரே சத்தம். மழை வருது மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, மழை வந்தாலும் நீ ஓகே முடிஞ்சிருச்சு வேலை. கேக்க வெட்டிடலாமா? கேக் வெட்டினா கேக் யார் பர்கர் முடிக்கட்டும். ஓகே, பர்கர் சாப்பிடுங்க. சாலட் எடுத்தீங்களாடா? பர்கருக்கு சாஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறானுங்க. டொமேட்டோ கெச்சப்பு, வேறு சாஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறானுங்க. நான் வந்து இப்போ ஐ எம் கோயிங் டு மேக் அ டெசர்ட். ஒன்று கேக்கு வித் டபுள் க்ரீம் டெசர்ட்டு. பட் இன்றைக்கி நம்ம வந்து ஓ மை குட்னஸ், இங்கே பாருங்கள் பெர்ரி ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை மட்டும் எடுங்க, பெர்ரி ஃப்ரூட்ஸு. ஆஹா, ராஸ்பெரி, கிரான்பெர்ரி எல்லா பெர்ரிஸும் இதில் இருக்குது. இட்ஸ்பெரி, கிரான்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி எல்லா பெர்ரிஸும் இருக்குது. நிறைய வைட்டமின்ஸ் உண்டு இதில். இன்சைடா? ஓகே, போய் சாப்பிட. அப்புறம் உனக்கு இந்த கேக் கட்டிங்கில் கூப்பிட்றேன். இது ரொம்ப சிம்பிளானது, பட் வெரி டேஸ்டி. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் யோகர்ட் போட்ட போது ஏன் மக்களே, இது அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா? வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஓ, இது டயபெட்டிக்ஸ் கூட சாப்பிடலாம். பெர்ரிஸ் டாப் நாச்சாக இருக்குது. ஓ, அதில் அவ்வளவு என்ன இருக்கோ, கொழுப்பு, ஃபேட்டு. பா, என்னையே சுட்டரிச்சிடும் போல இருக்கு. இப்போ அடிப்படி வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நல்ல டேஸ்ட். போங்க தாக்க கொஞ்சம் இது பண்ணுவீங்க. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு எரியுது. அந்த மேங்கோ சாலட்ல போடணுமா? லேசா மழை தொடுது, போயிடும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு இதை எடுத்துட்டு வா, கேக் கட் பண்ணிடலாம். அப்பா நைஃப் இருக்கா? நைஃப் எடுத்துட்டு வா. சரி, போதும்னு நினைக்கிறேன். அப்பா க்ளீன் பிளேட் எடுத்து வாடா, டக்குன்னு கேக் கட் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்து வா. கட் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் தானே. சாலடுக்குள்ள நல்ல சூப்பரான அடிப்பொலியான என்ன போகுதுன்னு பாருங்க, மேங்கோ. ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். மேங்கோ சாலடுக்குள்ளே நீங்கள் மேங்கோ போட்டு சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட் கேட்டிங்களா? என்ன இவ்வளவு போட்டு அடிச்சு எறியுது? ஆமாம், நாமளும் இவ்வளவு ஆகாது. மழை வருது. மழை வருது. ஐயோ, மழை பயங்கர மழை. என்ன செய்யலாம்?
போயிடலாம். இங்கே பாருங்கள் மழை பெய்யுது. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுது. அதனால் இதோட முடிச்சிட்டோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் தான் இப்போ கேக்கை கட் பண்ண போகிறோம். ஆண்டன காஸ்டனுக்கு வாங்கின கேக் இது, சூப்பர் கேக்கு. ஓகே லெட்ஸ் கோ இன்சைட். ஐ கான்ட் ஸ்டாண்ட் ஹியர். என்னடே நாளைக்கு தானடே மழைன்னு போட்டிருந்து, இப்பவுமே மழை வந்துட்டா நாங்கள் என்ன அவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணி நம்ம வச்சா பரவாயில்ல. கடைசியில் தான் வந்திருக்கு. எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் சாப்பாடு இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. கேக் கட்டிங் மட்டும் நீ உள்ளே போய் வச்சுக்கலாம். கேக் கட்டிங் உள்ளே போய் கட் பண்ணலாம். ஓகே இட்ஸ் ரெய்னிங். கோ இன்சைட், கோ இன்சைட். அகஸ்டின் கேக் கட் பண்ண. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கேண்டில்லாம் எப்போ ப்ளோ பண்ணுறீங்களா டைம் ப்ளோ த கேண்டில் ஆஃப். ஓகே காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே அண்ணனுக்கு அண்ணனுக்கு கொடு 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 அண்ணனுக்கு கொடு. நீ அப்பா கூட பாரு பாரு. ஓகே கிசி கிசி கிசி. ஸோ இப்போ நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிட்டோம். ஓகே ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ கேக்கு இது வச்சுட்டு இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம வேறு எந்த வீடியோ எடுக்க முடியாது. கேட்டிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டான கேக்கு. ஸோ அகஸ்டினை வாழ்த்துன எல்லாருக்கும் நன்றி. அவனுடைய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டேஜும் ரொம்ப ஒரு கடினமான ஸ்டேஜில் தான் அவன் இருந்துகிட்ருக்கிறான். நீங்கள் எல்லாருமே அவனுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். ஓகே.